கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி இதுவரை 38 பேர் உயிரிழந்த நிலையில் 100க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோரை நேரில் சந்தித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஆறுதல் தெரிவித்து வருகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுதன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுதன், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் வினிதா. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளச்சாராயம் அருந்தி 100க்கும் மேற்பட்டோர் சிகிச்சைக்காக மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை, இதேபோல விழுப்புரம், சேலம் அரசு மருத்துவமனைகள், புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஜிப்மர் மருத்துவமனைகளில் பரவலாக பிரித்து அனுப்பப்பட்டு ஆங்காங்கே சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இங்கு சிகிச்சை பெற்று வரக்கூடிய நபர்கள் தற்போது வரை 38 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து இந்த உயிர் பலி எண்ணிக்கை அதிகரித்து வரக்கூடிய நிலையில் இன்று காலை முதலே இங்கு அரசு மருத்துவமனைக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் நேரில் வருகை தந்து இங்கு சிகிச்சை பெற்று வரக்கூடிய நபர்களை ஆறுதல் தெரிவித்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து தருமாறு இங்கு இருக்கக்கூடிய மருத்துவர் குழுவினரிடம் அறிவுறுத்திய வண்ணம் இருந்து வருகிறார்கள். இன்று காலை முதலே தற்போது அடுத்தடுத்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இங்கு கள்ளக்குறிச்சிக்கு விரைந்து வந்த வண்ணம் இருக்கிறார்கள். இது தற்போது வரை பார்த்தோம் என்றால் பாமக மாநில பொருளாளர் தொடக்கத்தில் வந்து அவர் இங்கு சிகிச்சை பெற்று வரக்கூடிய நபர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். அவரை தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் விஜயபாஸ்கர் மற்றும் டி.வி. சண்முகம் ஆகியோர் வருகை தந்திருந்து இங்கு சிகிச்சை பெற்றுக்கூடிய நபர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து அவர்களுடைய உடல் நலன் குறித்து விசாரித்தனர். அவர்களை தொடர்ந்து டி.கே. வாசன் மற்றும் பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்களும் இங்கு வந்து சிகிச்சை பெற்று வரக்கூடிய நபர்களை நேரில் சந்தித்தனர். அதன் தொடர்ச்சியாக தற்போது தேமுதிகவின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தற்சமயம் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வருகை தந்து இங்கு அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரக்கூடிய நபர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னதாக அவர் இங்கு அவசர சிகிச்சை பிரிவுக்கு வரும்போது அவருடன் 10க்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் உடன் சென்றனர். அவர்களை பின்தொடர்ந்து ஏராளமான தேமுதிக நிர்வாகிகள் அவசர சிகிச்சை பிரிவினருக்குள் நுழைய முற்பட்டனர். அப்போது இங்கு நுழைவுவாயில் பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தினர். இதனால் ஆத்திரமடைந்த தேமுதிகவினர் போலீசாருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வாக்குவாதம் முற்றவே காவல்துறையினருக்கும் தேமுதிகவினருக்கும் இடையே தள்ளுமுள்ளாக மாறியது. இதன் காரணமாக இந்த பகுதியில் ஒரு பதட்டமான சூழல் உருவாகியது. அதைத் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்த போலீசார் இங்கு அவசர சிகிச்சை பிரிவிற்கு தொடர்ச்சியாக நோயாளிகள் வருவதால் இங்கு வரக்கூடிய நோயாளிகளுக்கு எவ்வித இடையூறும் ஏற்படுத்தாமல் கட்சியினர் அனைவரும் இங்கிருந்து கிளம்பி செல்லுமாறு ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை தெரிவித்தனர். மேலும் அவர்களை இங்கிருந்து போலீசார் விரட்டி அடிக்கக்கூடிய சூழ்நிலையானது ஏற்பட்டது. இதன் காரணமாக மருத்துவமனை வளாகத்தில் ஒரு பெரும் பரபரப்பானது ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை இங்கு வருகை தர இருக்கிறார். இந்த நிலையில் அவர் சார்ந்த கட்சி நிர்வாகிகளும் கூட தற்போது மருத்துவமனை வளாகத்தில் புரிய தொடங்கியிருக்கிறார்கள். காலை முதலே பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அடுத்தடுத்து கள்ளக்குறிச்சிக்கு படையெடுத்து வந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நபர்களை நேரில் சந்தித்து வருவதன் காரணமாக ஏராளமான கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் இங்க மருத்துவமனை வளாகத்தில் குவிந்த வண்ணமே இருந்து வருகிறார்கள். போலீசார் பாதுகாப்பு பணியில் குவிக்கப்பட்டிருந்த போதிலும் கூட இங்கு வரக்கூடிய அந்த கட்சி நிர்வாகிகளையும் தலைவர்களின் ஆதரவாளர்களையும் கட்டுப்படுத்துவதில் ஒரு மிகப்பெரிய சவால் என்பது நீடித்துக் கொண்டே இருக்கிறது. என்றால் இங்கு பணியில் இருக்கக்கூடிய காவல்துறையினரிடம் அவர்கள் தெரிவிக்கக்கூடிய தகவல்களை இங்க இருக்கக்கூடிய கட்சியினர் யாரும் பொருட்படுத்தவே கிடையாது. அது வச்சுனவே இந்த கள்ளச்சாராயம் விவகாரத்தில் காவல்துறையினருடைய பங்களிப்பின் காரணமாகத்தான் இவ்வளவு பெரிய அசம்பாவிதம் என்பதாக கூறி இங்கு பணியில் இருக்கக்கூடிய காவல்துறையினரிடமும் கட்சியினர் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு நிலவை தான் தற்போது நீடித்துக் கொண்டிருக்கிறது. எனவே இங்கு இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு உரிய சிகிச்சை வழங்குவதற்கும் தற்போது வெளியே இருந்து இங்கு சிகிச்சைக்காக வரக்கூடிய நோயாளிகளுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாத வகையில் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருந்து வருகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சுதன்.